ஹாய்ங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல என்னோட வீடியோஸ் வச்சு ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. அதாவது நான் ஒரு பேஜ் டேக் பண்ணி ப்ரமோஷன் பண்ணியிருப்பேன். பட் அந்த வீடியோவை வேற ஒருத்தவங்க டவுன்லோட் பண்ணி ஃபேக்கா அவங்க பேஜ்ல 2 ட்ரெஸ் எடுத்தா 500, 3 ட்ரெஸ் எடுத்தா 950ன்னு சொல்லி பிரைஸ் ரொம்ப கம்மியா மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் ஆர்டரும் பண்ணிடுறாங்க. அதாவது பே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி சார்ஜ் இருக்கு, டெலிவரி சார்ஜ் இருக்குன்னு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கிட்டு 2 நாள்ல பிளாக் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் ஃபேக் பேஜ்ல பே பண்ணிட்டு என்னோட வீடியோஸ்ல வந்து இது ஃபேக்குன்னு கமெண்ட் பண்றீங்க. அண்ட் அந்த நீங்க பே பண்ண அமௌண்ட் எல்லாம் கேட்டா உண்மையாவே பயமா இருக்குங்க. ஒருத்தங்க எல்லாம் வந்து 1000 rupeesக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்றதுக்கு மட்டும் 50K வரைக்கும் பே பண்ணிருக்காங்களாம். சோ எது ஃபேக்கு எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க ஒரு பெஸ்ட் டிப் சொல்றேங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பாக்குறீங்கன்னா அபி சமையல் பேஜ் கூட கொலாபரேஷன்ல இருக்கும். இல்ல யூடியூப் ஃபேஸ்புக்ல பாக்குறீங்கன்னா என்னோட பேஜ்ல நான் போட்டிருக்க வீடியோவோட கடைசியில பிராண்டோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருப்பேன். சோ பே பண்றதுக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்களா? அந்த அமௌண்ட்டை எப்படியாவது ரீஃபண்ட் வாங்க முடியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேரா இருக்க சொல்லுங்க.